உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கார்த்திகை பிறந்துவிட்டாலே ஐயப்பன் கோவிலில் கூட்டம் கூட்டமாக சென்று மாலை போட்டு ஐயப்பனுக்காக விரதம் இருந்து வருவது வழக்கம். அந்த வகையில் நாம் ஐயப்பனை வணங்கும் போது ஐயப்பன் கூட இருக்கும் மஞ்சமாதா போன்ற தெய்வங்களையும் வணங்குகின்றோம். அந்த மஞ்சமாதா யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஐயப்பன் கோவிலுக்கு இடதுபுறம் சுமார் 300 அடி தூரத்தில் மஞ்சமாதா என்கின்ற மாளிகைபுரத்து அம்மனின் கோவில் அமைந்துள்ளது. மஞ்சமாதா என்கின்ற மாளிகைபுரத்து அம்மன் கோவில் ஐயப்பன் கோவிலுக்கு இடதுபுறம் சுமார் 300 அடி தூரத்தில் மஞ்சமாதா என்கின்ற மாளிகைபுரத்து அம்மனின் கோவில் அமைந்துள்ளது. ஐயப்பனின் தரிசனம் முடிந்ததும் கீழே இறங்காமல் மஞ்சமாதா கோவில் செல்வதற்கு நடைமேடை அமைத்திருக்கிறார்கள். மஞ்சமாதாவின் கோவில் சென்றதும் முதலில் நாம் வணங்க வேண்டியது ஸ்ரீ கடுத்த சுவாமியைத்தான். மிகுந்த சக்தி படைத்த தெய்வம். பிறகு அங்கிருந்து மணிமண்டபம் செல்ல வேண்டும். இந்த மணிமண்டபம் ரொம்ப அழகானது. இங்கேதான் மகர விளக்கன்று வரும் திருவானவரண பெட்டியை இறக்கி வைப்பார்கள். ஜோதி தரிசனத்திற்கு பிறகு சபரிமலை வரும் பந்தலராஜ பரம்பரை மன்னரும் அவர் குடும்பத்தாரும் இங்குதான் தங்குவார்கள். இந்த மஞ்சமாதா கோவிலில் மணிமண்டபத்திற்கு அருகில் நாகராஜா, அதற்கு அருகில் நவக்கிரகங்கள் உள்ளன. இவற்றை ஐயப்ப பக்தர்கள் சுற்றி வந்து வணங்குவார்கள். இதன் வலது பக்கம் சுவரை அடுத்து காட்டு தேவதைகள் நாகயட்சி அமைந்துள்ளன. இவற்றுக்கு மஞ்சள் தூவி வழிவிடுவது வழக்கமாக உள்ளது. மஞ்சமாதா கோவில் எளிமையாக காணப்பட்டாலும் வெகு அழகாக நேர்த்தியாக உள்ளது. மஞ்சமாதாவின் வரலாறும் சுவையானது. மகிஷி என்ற அரக்கியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிழ்ச்சியின் உடலிலிருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண்ணுறுத்தி வெளிவந்து ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சாப விமோசனம் அடைந்தேன். என் சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வர வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள். ஐயப்பன் அவளிடம், நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாய் இருப்பதாக சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் என்று கூறி அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்து கோவிலின் இடப்புறம் மாளிகைபுரத்து அம்மன் என்ற பெயரில் அமர்ந்து, இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கின்ற மாளிகைபுரத்து அம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள்பாலித்து வருகிறாள். பக்தர்கள் மஞ்சமாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவளது அருளை பெற்று வருகிறார்கள். மஞ்சமாதா கோவிலில் சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குகிறார்கள். திருமணம் வேண்டிய சிலர் 2 ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார்கள். இப்படி வேண்டுதல் செய்திட அடுத்த ஆண்டிலேயே அவர்களது திருமணம் ஏற்பாடாகி இனிதே நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. மாளிகைபுரத்திற்கு என்று தனியாக மேல்சாந்தி ஒருவர் இருக்கிறார். மஞ்சமாதா கோவில் பூஜைகள் போன்றவற்றை இவர்தான் செய்கிறார். சபரிமலையில் நடத்தப்படும் முக்கிய பூஜைகளில் ஒன்று பகசதி பூஜை. இதற்கு ரூபாய் 101 மஞ்சமாதா கோவிலில் உள்ள தேவஸ்தானம் கவுண்டரில் கட்டி ரசீது பெற வேண்டும். இப்பூஜையை மேற்குறிப்பிட்ட மேல்சாந்திதான் நடத்தி கொடுப்பார். பெண்களுக்கு ஏற்படும் சகல நோய் நொடி பிரச்சனைகளையும் திருமண தடையையும் நீங்கச் செய்கிறது இப்பூஜை என்று கூறுகிறார்கள். மஞ்சமாதா கோவில் அருகே உள்ள மணிமண்டபத்தின் எதிரிலே சின்ன வாத்தியம் என்ற இசைக்கருவியை புல்லுவன்கள் என்ற வாத்தியக்காரர்கள் இசைக்க காணலாம். சிறு தொகையை அவர்களுக்கு பக்தர்கள் அன்பளிப்பாக கொடுத்து வாசிக்கச் சொல்கிறார்கள். அந்த இசை கேட்டு அங்கே இருக்கும் சகல தெய்வங்களும் அருளாசி வழங்க ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. ஐயப்பனை கண்குளிர தரிசனம் செய்த பிறகு கற்பூர ஆழி வழிபாடு என்றொரு சடங்கை நடத்துகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள்.
குங்குமம், விபூதி, மஞ்சள், மிளகு, பேரிச்சம்பழம், கல்கண்டு, காணிக்கை, பணம் போன்றவற்றை தனித்தனி தட்டில் ஏந்தி ஊதுபத்தி கட்டை கொளுத்தி அதை கையில் ஏந்தியவாறு ஒருவரும், பன்னீர் தெளித்துக் கொண்டே இன்னொருவரும் கூட்டமாக குருசாமி தலைமையில் சரணம் கூறிக்கொண்டே அங்கே கண்ணுக்கு தென்படும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்து வழிபட்டு கொண்டே கோவிலை சுற்றி வருவதுதான் இந்த கற்பூர ஆழி வழிபாடு என்பது. இப்படி வழிபடச் செல்லும் போது விபூதி தட்டில் சூடம் எரிய எடுத்துச் செல்கின்றார்கள். கூட்டமாக குருசுவாமி தலைமையில் செல்பவர்கள் ஐயப்பனின் சந்நிதி சென்று கொடிமரத்துக்கு அப்பால் நின்று சூடம் தீபாரதனை காட்டி ஐயப்பனை மனதார வணங்கிவிட்டு உண்டியலில் காணிக்கை பணத்தை போடுகின்றனர். பின்னர் கன்னிமூல கணபதியையும் அதன் பின் நாகராஜாவையும் வணங்கிவிட்டு சரணம் கூறியபடி 18ஆம் படிக்கு வருகின்றனர். அங்கு கருத்தசாமி, கருப்பண்ணசுவாமி 18 படிகளுக்கு தீபாரதனை செய்த பின்பு பாபர் சன்னதி சென்று வணங்கிவிட்டு மஞ்சமாதா சன்னதிக்கும் சென்று வணங்கிவிட்டு தங்களது தங்குமிடத்திற்கு திரும்பி வந்து குருசாமி காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றுக் கொள்வார்கள். இதுதான் மஞ்சமாதாவின் புராண வரலாறு. சாமியே சரணமையப்பா, கன்னிமூல கணபதியே சரணமையப்பா, மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா. ஐயப்பனை வணங்குவோம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் பெறுவோம். மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.